சென்ட்ரல் அமெரிக்கால எல் சால்வடார் நாடு இருக்கு. 2015ல இந்த நாட்டுல 1,103 பேர் வந்து கொலை செய்யப்பட்டாங்க. உலக அளவுல வந்து மிகவும் ஆபத்தான நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. யுஎஸ் மீடியாலாம் இத மர்டர் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட், அதாவது கொலையாளிகளின் தலைநகரம் அப்படின்னு சொன்னாங்க. 2019ல ஒரு புது திருப்புமுனையே ஏற்படுது. பிரசிடென்ட்டா வராரு நயீப் புகேலே. ஸோ இவர் வந்து மேற்கொண்ட ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து கான்ட்ரவர்ஷியலா பார்க்கப்பட்டது. அதாவது இவருடைய குறிக்கோளே என்னன்னா, இந்த கொலையாளிகளை எப்படியாவது அடக்கணும் அப்படின்றதுதான். 2020ல 1,35,000 பேர் வந்து கொலை செய்யப்பட்டாங்க. இது உலக அளவுல இருந்தாலுமே வந்து நிறைய கொலைகள் நடக்கிறது வந்து எல் சால்வடார் தான் இருந்துச்சு. 2023ல 1,00,000ல 2.4 மக்கள் வந்து கொலை செய்யப்பட்டாங்க. இது இன்ஃபேக்ட் வந்து யூஎஸை விட கம்மியா இருந்துச்சு. அண்ட் வெஸ்ட் சைடு இருக்கிற நாடுகள்ல கனடா மட்டும் இதை விட கம்மியா இருந்துச்சு. 2023க்கு முன்னாடி வர எல் சால்வடார் இருந்து மக்கள் எல்லாருமே யூஎஸ்க்கு அகதிகளாக வந்து தப்பிச்சு போறாங்க. ஏன்னா இங்க வந்து சேஃப்டி எதுவுமே இல்லை, கேங் வார் அடிக்கடி நடந்துட்டே இருக்கிறனால. ஆனா இப்ப வந்து மக்கள் எல்லாருமே வந்து எல் சால்வடாருக்கே வந்து யூஎஸ்ல இருந்து ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இவ்வளவு சீக்கிரத்துல ஒரு திருப்புமுனை ஏற்பட்டுச்சு அண்ட் வந்து புகேலே மேற்கொண்ட ஸ்டெப்ஸ் வந்து ஏன் கான்ட்ரவர்ஷியலா பார்க்கப்பட்டுச்சு அண்ட் சில பேர் வந்து புகேலேவை வந்து சர்வ அதிகாரி அப்படின்னு போர்ட்ரே பண்றாங்க. இது எல்லாத்துக்கான விடையை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட். இந்த கேங் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா சிவில் வார் 1979ல இருந்து 1992 நடக்கும் போது ஃபார்ம் ஆகுது. டோட்டலா 2 ரிபல் குரூப்ஸ் இருந்தாங்க. ஒன்னு சோசியலிஸ்ட் ரெவல்யூஷனரி, இன்னொன்னு ரிபப்ளிக் ஆஃப் எல் சால்வடார். இந்த ரிபப்ளிக் ஆஃப் எல் சால்வடார் தான் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ அப்படியே வந்து கேங் ப்ராப்ளம் வந்து இப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருந்தனால இங்க இருக்கிற மக்கள் வந்து யூஎஸ்க்கு தப்பிச்சு போறாங்க. ஆனா அங்கேயும் போயிட்டு அப்படியே கிரிமினல் ஆக்டிவிட்டிஸை வந்து கண்டினியூ பண்ணனால பில் கிளின்டன் தலைமையிலான யூஎஸ் அரசு வந்து இவங்களை எல் சால்வடாருக்கே வந்து டீபோர்ட் பண்றாங்க. 2019ல இந்த கேங் மெம்பர்ஸோட மொத்த எண்ணிக்கை வந்து 60,000 இருந்துச்சு. 2015ல உலகத்திலே மிகவும் ஒரு ஆபத்தான நாடு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பிட்டாங்க. அதே நேரத்துல புகேலே வந்து எல் சால்வடாரோட தலைநகரத்துல வந்து மேயரா வர்றாரு. ஸோ இவர் நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் வந்து இனிஷியேட் பண்றாரு. அப்புறம் வந்து ஆனா அதை வந்து அவர் 2 வருஷத்துல இவரை கட்சியில இருந்து நீக்கிடுறாங்க. 2019 எலெக்ஷன்ல 2 ட்ரெடிஷனல் கட்சிகளுக்கு எதிராக வந்து இவர் போட்டிடுறாரு. ஆனா இவர் எப்படியாவது நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கட்சிகளும் முயற்சி செய்யறாங்க. எலெக்ஷனோட முடிவுல 53% ஓட்டு சதவீதத்துல இவர் வெற்றி பெறாரு புகேலே. புகேலே ஆட்சிக்கு வந்த ஒரு 20 நாள்லயே வந்து ஃபர்ஸ்ட் ரூல் அவர் கொண்டு வந்ததே வந்து டெரிட்டோரியல் கண்ட்ரோல் பிளான். ஸோ இது மூலமா அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல ஒரு 4,000 ஆர்மி ஆஃபீஸர்ஸ் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸோட 12 முனிசிபாலிட்டிஸ்ல வந்து டிப்ளாய் பண்றாங்க. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு மிலிட்ரி ரூல் மாதிரி தான். இந்த 12 முனிசிபாலிட்டிஸ்ல வந்து இந்த கேங் மெம்பர்ஸோட ஆக்டிவிட்டி ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஜெயில் எல்லாத்தையும் வந்து மிலிட்ரியே வந்து டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கு முன்னாடி கேங் மெம்பர்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ இதனால அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னா, செல்போன் சிக்னலை வந்து ஜாம் பண்ணாங்க, அப்புறம் விசிட்டேஷன் பீரியடை கேன்சல் பண்ணாங்க, ஈவன் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சாங்க. அப்புறம் இம்பார்ட்டன்டான லீடர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து தனியா ஒரு ஸ்பெஷல் செல்லை வந்து ஒதுக்கி வச்சாங்க. ஸோ இது மூலமா இவங்களுடைய மெயின் அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னா வந்து இந்த கேங் மெம்பர்ஸோட கோர் ஸ்ட்ரென்த்தை வந்து உடைக்கிறது தான். இதை பண்ணனால வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் வந்து பார்த்தாங்க எல் சால்வடார் அரசு. அப்போ இதே ஆர்மியை யூஸ் பண்ணி அடுத்து அப்பியரன்ஸ் வச்சு அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த கேங் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு டாட்டூ வந்து போட்டிருப்பாங்க. எல்லாருமே போட்டிருப்பாங்க. அது அவங்களுடைய அடையாளமா இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் அந்த டாட்டூ போட்டிருக்காங்களோ அவங்கெல்லாம் அதை வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க. அடுத்து ரெக்ரேஷனல் ஃபெசிலிட்டிஸ்லாம் பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸ்போர்ட்ஸ், ஸ்கூல்ஸ்க்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஏன்னா எந்த விதத்துலையும் வந்து ஸ்கூல் பிள்ளைங்கலாம் வந்து டைவர்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபைனல் ஃபேஸா வந்து மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அப்கிரேட் பண்றாங்க. பட் இதுக்கு வந்து ஃபண்ட் எதுவுமே வந்து ரிலீஸ் பண்ணல லெஜிஸ்லேட்டர்ஸ். ஸோ அப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த லெஜிஸ்லேட்டர் ஆஃபீஸ்க்கு போறாரு புகேலே, மிலிட்ரி சப்போர்ட்டோட போய் மிரட்டுறாரு. ஸோ இதனாலேயே வந்து லோக்கல் அண்ட் குளோபல் லெவல்ல வந்து இவரை வந்து ஒரு சர்வ அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்ரே பண்றாங்க. 2020ல மர்டர் ரேட் ஒரு 50% வந்து கம்மியாகுது. 2021 லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன்ல 56 சீட்ஸ் பெற்று வெற்றி பெறாங்க புகேலே. இது இன்னும் அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்குது. அடுத்த கியருக்கு போறாரு புகேலே 2021ல. ஸோ இப்போ வந்து சில இடத்துல வந்து அந்த கேங்கை பார்த்து போலீஸ் பயப்பட்டாங்க. அந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து நோ கோ ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துலலாம் வந்து இன்னும் அந்த மிலிட்ரியோட பவரை இன்னுமே ஜாஸ்தி ஆக்குறாங்க. அதோடைய பேரு வந்து இன்கர்ஷன் அப்படின்னு பேரிட்டாரு.
இப்போ இதுக்கு முன்னாடி 20,000 மிலிட்டரி பவர் இருந்தது. இப்ப 40,000 வந்து இன்கிரீஸ் பண்றாரு. இதனாலேயே இன்னும் கிரைம் ரேட் வந்து ஒரு 57% கம்மியாகுது. அப்ப 2023ல கடைசியில 1,00,000த்துல 1.54 மக்கள் வந்து கொலை செய்யப்பட்டாங்க. இது யுஎஸ விட இன்னுமே கம்மியாயிருச்சு. சோ இவ்வளவு தூரம் இன்னைக்கு வந்து கிரைம் ரேட் கம்மியாயிருக்குன்னா, அதுக்கு பின்னாடி அவ்வளோ சோக கதைகளும் இருக்கு. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது 2022ல இப்படி அடுத்தடுத்து இந்த கேங் மெம்பர்ஸை அரெஸ்ட் பண்ணிட்டே இருக்கும்போது இவருக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ்டின்னு ஒரு கேங்கு 87 அப்பாவி மக்கள் ரோட்ல போறவங்கள ஷூட் பண்ணி கொலை செய்யறாங்க. இது ரொம்பவே அதிர்ச்சியா பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கேங் மெம்பர்ஸ் யாருமே சம்மந்தம் இல்லாம பிரச்சனைக்கு போனது கிடையாது. இவங்களுடைய மேஜர் வேலையே என்னதான் இருந்துச்சுன்னா மக்கள்கிட்ட இருந்து வர வருமானத்தை வந்து புடுங்குறதும் அண்ட் 2 மேஜர் பஸ் ரூட்ல வர எல்லா வருமானத்தையும் புடுங்குறாங்க. சோ இங்க வந்து இவர் புக்ல வந்து இன்கர்ஷன் பிளானை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. இதனால இந்த கேங் மெம்பர்ஸ்க்கு வர அந்த வருமானம் வந்து குறையுது. அதனால அந்த கொலைகளை இவங்க வந்து பண்றாங்க. இப்ப இவருக்கு வந்து இன்னும் பயத்தை காட்டணும்னு சொல்லிட்டு அந்த கொலை பண்ண அந்த டெட் பாடிஸ் எல்லாம் தூக்கி எல் சால்வடரோட டூரிசம் இடத்துல தூக்கி வீசுறாங்க. அந்த டூரிசம் இடத்தை இவரோ வந்து பார்த்து பார்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாரு புக்கேலே. இது மூலமா வந்து ஒரு மிரட்டல் விடுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேங் மெம்பர்ஸ்லாம் வந்து ட்ரை பண்றாங்க. ஸோ அடுத்து வந்து இதுக்கு இவர் வந்து டக்குன்னு புக்கேலே ஒரு எமர்ஜென்சி பிளான் மாதிரி கொண்டு வராரு. இது மூலமா வந்து எந்த ஸ்டெப்பு எந்த அரெஸ்ட் பண்ணாலுமே வந்து அது சட்டசபைக்கு கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி மக்களோட எல்லா கம்யூனிகேஷனுமே டேப்பும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இது மூலமா இந்த அக்ரெசிவ் கேங்கை இன்னுமே கிராக் டவுன் பண்றாரு புக்கேலே. ஜெயில இருக்கிற கேங் மெம்பர்ஸ்க்குலாம் சாப்பாட்டை கம்மி பண்றாரு. அவங்க திருப்பியுமே தப்பு பண்ணா டோட்டலா சாப்பாட்டை கட் பண்ணிடுவேன் அப்படின்லாம் மிரட்டுறாரு. அப்போ இந்த உலக அளவுல வந்து என்ஜிஓ எல்லாருமே வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இது ஹியூமனிட்டிக்கு ரொம்ப வந்து அகேன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரிப்ளையா வந்து புக்கேல என்ன சொல்றாருன்னா, இந்த என்ஜிஓ எல்லாருமே வந்து இந்த கேங் மெம்பர்ஸை கூட்டிட்டு போய் அவங்க உங்க நாட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளையா சொல்றாரு. 2022 முடிவுல 56,000 கேங் மெம்பர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி அரெஸ்ட் பண்ணப்ப யாருக்குமே எந்த லீகல் ரைட்ஸ் எதுவுமே வந்து கொடுக்கல. கோர்ட்டுக்கு போறதுக்கோ எதுவுமே வந்து கிடையாது. 2022ல அந்த ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் இன்கர்ஷன் வந்து நடக்குது. இப்போ ஒவ்வொரு ஆர்மியும் ஒவ்வொருத்தரோட வீட்டுல போயிட்டு ஒவ்வொருத்தரையா அனலைஸ் பண்றாங்க. யாராச்சும் சந்தேகப்படுற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ ஏற்கனவே இருந்த ஜெயில் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து ஒரு புது ஜெயிலை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு 40,000 கெப்பாசிட்டி வச்சு. ஸோ உலக அளவுல வந்து மிகவும் ஒரு கொடூரமான ஜெயிலா வந்து பார்க்கப்பட்டுச்சு. ஸோ மொத்தமாவே 8 செல் தான் இருக்கும். அதுல ஒரு செல்ல 2 பாத்ரூம் தான் இருக்கும். 2024 கணக்குப்படி எல் சால்வடர் இருக்கிற மொத்த பாப்புலேஷன்ல 1% பாப்புலேஷன் வந்து ஜெயில தான் இருக்கு. இது பெர்சன்டேஜ் வைஸ் வந்து உலக அளவுல வந்து ஜாஸ்தி தான். ஸோ இந்த அரெஸ்டான எல்லாருக்குமே வந்து வெளி உலகத்தோட எந்தவித தொடர்பும் கொள்ள முடியாது. லாயர்ஸா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், யார் கூடயும் உங்களை வந்து பேச விடல. ஸோ அந்த கேங் மெம்பர்ஸோட எந்த டைப் ஆஃப் பிரசன்ஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுக்கிறாரு புக்கேலே 2023ல. அப்போ இந்த இறந்து போன கேங் மெம்பர்ஸோட போட்டோ கல்லறையில இருக்கிறதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ண சொல்றாரு. அதுக்கப்புறம் செவர்ல எழுதி இருக்கிறதெல்லாம் வந்து எடுக்க சொல்றாரு. அப்புறம் அந்த கேங் மெம்பர்ஸ் ரிலேட்டடா டாட்டூவோ கிராஃபிட்டியோ என்ன இருந்தாலுமே அதெல்லாம் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் போட்டாங்க. இது வந்து வேர்ல்டு வார் 2ல ஜெர்மனில நாசி ரிலேட்டட் சிம்பிள்ஸை வந்து ரிமூவ் பண்ண சொன்னதுக்கு இணையா பார்க்கப்பட்டுச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஸ்வஸ்திகா சிம்பிள்ஸ்லாம் வந்து உலக அளவுல பேன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இணையா தான் இந்த செயல்கள்லாம் வந்து பார்க்கப்பட்டுச்சு. அதே மாதிரி லோக்கல் மீடியாலாம் யாருமே இந்த கேங்கை பத்தி ரிப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சட்டம் போட்டாங்க. ஸோ ஆக மொத்தத்துல இந்த கேங்கை பத்தி எந்தவித ட்ரேஸும் இருக்கக்கூடாது அப்படின்றத விரும்பினாங்க கவர்மெண்ட். ஸோ இப்போ 2024ல இவங்களுடைய மர்டர் ரேட் 1,00,000 மக்களுக்கு ஒரு மக்கள் கொலை பண்ணப்படுறாங்க. ஆனால் அமெரிக்கா கண்டத்தோட சேஃபஸ்ட் நாடா மாறுது எல் சால்வடர். மார்ச் 2024ல 2 மர்டர் நார்த் எல் சால்வடர் வில்லேஜ்ல நடக்குது. அண்ட் இதை பண்ணது பேரியோ 18. ஸோ இதுக்கு ரெஸ்பான்ஸா புக்ல இமீடியட்டா ஒரு 5,000 ஆர்மி பிளஸ் ஒரு 1000 போலீஸ் அந்த வில்லேஜ்ல போடுறாரு. அண்ட் அந்த கேங் மெம்பர்ஸை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி அவங்களோட அந்த கேங் யூஸ் பண்ண எல்லா ரிசோர்ஸையும் அழிக்கிறாங்க போலீஸ். புக்ல ஃபியூச்சர்ல இந்த வில்லேஜை ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் வில்லேஜா மாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கும் கொடுக்குறாரு. என்ஜிஓவும் யூரோப்பியன் யூனியன் வந்து புக்லேக்கு எதிராக தான் வந்து இருந்தாங்க. புக்லேவை வந்து ஒரு சர்வ அதிகாரியா பார்த்தாங்க. அண்ட் அம்னெஸ்டி என்ஜிஓ படி மொத்தம் 84 பேர் வந்து கஸ்டடியிலே இறந்ததா சொல்றாங்க. அது போக ஜெயில இருந்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப துன்புறுத்தப்பட்டதா வந்து சொன்னாங்க. எல் சால்வடர் ஜெயிலோட போட்டோஸ் மற்றும் வீடியோஸ்லாம் வந்து ஆன்லைன்ல வந்தது. அண்ட் இதுல எல்லாருமே வந்து அண்டர்வேரோட தான் வந்து உட்கார வச்சிருந்தாங்க. சில ரிலீஸ் பண்ணப்பட்ட கேங் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து போலீஸ் சும்மா சின்னதா ஏதாச்சும் சொன்னாலுமே வந்து
அடிச்சு துன்புறுத்தினதா வந்து சொல்றாங்க. புக்லே ஆட்சியில நிறைய தன்னுடைய பவரை அபியூஸ் பண்ணதா யூரோப்பியன் யூனியனும் யுஎஸ் அரசும் அக்யூஸ் பண்றாங்க. பட் ஆனா டொனால்ட் ட்ரம்ப் இப்போ ஜனவரி 20ஆம் தேதி இவர் ஆட்சிக்கு வராரு. இவர் புக்லேக்கு ஆதரவா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது. ஆனா எல் சால்வடர் மக்களும் வந்து இவர் ஒரு ஹீரோவா பாக்குறாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் வீட்டை விட்டு வெளிவர முடியாத மக்கள்லாம் இன்னைக்கு நிம்மதியா வாழ்றோம் அப்படின்னா அதுக்கு புக்லே தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 85% மக்கள் இவருக்கு ஆதரவா இருக்காங்க. உலக அளவுல வந்து ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட் வந்து புக்லேக்கு இருக்கு தன்னுடைய நாட்டு மக்கள்கிட்ட இருந்து. அதே மாதிரி பிசினஸ் பண்றவங்க எல்லாம் வந்து நிம்மதியா நடத்த முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. எந்தவித கேங்குக்கும் வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்ற பயம் இல்லாம வாழ்றாங்க. மொத்தத்துல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றதா வந்து சொல்றாங்க. சோ இவருடைய சக்சஸ பார்த்து இவர்கிட்ட அட்வைஸ் கேட்கிறாங்க. லைக் சவுத் அமெரிக்கால இருக்கிற நாடுகளான ஹாண்டுரஸும் ஈக்குவேடர் கண்ட்ரீஸ் தான். ஆனா இந்த சக்சஸ்க்கு பின்னணியா இருக்கிறது ஆர்மியும் போலீஸ் ஆபீசர்ஸோட நேர்மைத்தனம் தான். அதே இது மற்ற நாடுகள்ல வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் ஆன ஆர்மியும் சரி போலீஸ் ஆபீசர்ஸ்ல எல்லாம் வந்து இந்த கேங் மெம்பர்ஸ் ஆல்ரெடி ஊடுருவிட்டாங்க. ஸோ இங்க என்ன ஸ்டெப்ஸ் பண்ணாங்களோ அதே ஸ்டெப்ஸ் வந்து அங்க இம்ப்ளிமெண்ட் பண்றது கஷ்டமா தான் வந்து பார்க்கப்படுது. ஸோ எல் சால்வடர்ல புக்ல இருக்கிற வர அந்த முன்னேற்றமும் தொடரும் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க.